பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றும் ஒரு நல்ல காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி. அன்பார்ந்த பிள்ளைகளே, நமக்கு தெரியும் கானாவூர் என்றதான ஒரு இடத்துல ஒரு திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்திற்கு ஆண்டவர் ஆகிய இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ என்ன நடக்குது? அந்த இடத்துல திராட்சை ரச குறைவு உண்டாகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளே, ஒரு திருமணம், நம்முடைய திருமணங்களிலே நாம் சாப்பாட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்போம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு திருமணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த திருமணம் ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறதுலேருந்தே நமக்கு ஒரு விதமான பயம் நம்ம ஆட்கொள்ளும். ஐயோ, இந்த திருமணம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துடணும், ஆண்டவரே இந்த திருமணத்தில் எந்த தடையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி நம்ம பயந்து கொண்டே இருப்போம். அன்பார்ந்த பிள்ளைகளை, அந்த நாள் நெருங்க 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 நமக்கு இன்னும் படபடப்பு அதிகமாக இருக்கும். அதை நம்ம காட்டிக்கொள்ள மாட்டோம். இன்னும் அந்த திருமணத்தன்று ஆரம்பித்ததுலேருந்து, அந்த நாள் ஆரம்பித்ததுலேருந்தே எல்லாவற்றையும் நம்ம பார்த்து 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 செய்வோம். இப்போ திருமண டைம் வந்துருச்சு, அந்த திருமண நேரம் வந்துருச்சு, திருமணமும் முடிஞ்சிருச்சு, இப்போ உபசரிப்பு நடக்குது. அந்த உபசரிப்பில் கூட நம்ம எந்த குறையும் யாரும் சொல்லிவிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் நேர்த்தியாக நம்ம செய்வோம். திடீரென்று சொல்லி நம்முடைய திருமணங்களிலே சாப்பாடு கம்மியாயிடுச்சு, சாப்பாடு தீர்ந்து போகிற சூழ்நிலை இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குது, ஆனால் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நமக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு அது பிரச்சனையாய் மாறிவிடும் என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதே பிரச்சனை இங்கே வருது. யூதர்களுக்கு நமக்கு எப்படி உணவு நம்முடைய திருமணங்களில் முக்கியமோ, யூதர்களுக்கு ஒரு திருமணங்களில் திராட்சை ரசம் பரிமாறப்படுவது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப மிக முக்கியமானது. அது அன்பார்ந்த பிள்ளைகளை, திராட்சை ரசம் என்று சொன்னால் நீங்களும் நான் நினைக்கிறபடி இது மதுபான கடைகளில் விற்கப்படுகிறதான அந்த திராட்சை ரசம் கிடையாது. அன்பார்ந்த பிள்ளைகளே, இப்போ திராட்சை ரசம் குறைவு வருகிறது. உடனடியாக அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய தாயாருக்கு அது அறிவிக்கப்படுகிறது. தாயார் இவர்கிட்ட கேட்குறாங்க. இவர் என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு எனக்கு என்ன, என்னுடைய வேலை இன்னும் வரலை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்லிவிடுகிறார். சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடியதான வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், தண்ணியை நிரப்புங்க, அந்த 6 கற்சாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள்னு சொல்லுகிறார். அந்த 6 கற்சாடிகளில் தண்ணீர் நிரப்புகிறார்கள். நிரப்பின உடனே கொண்டு போய் கொடுங்க என்று சொல்லுகிறார். பந்தி விசாரிப்பு காலத்தில் கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லுகிறார். அன்பார்ந்த பிள்ளைகளே, அந்த வேலைக்காரர்கள் எந்த அளவுக்கு இயேசுவை நம்பி இருப்பார்கள் என்று சொல்லி கொஞ்சம் பாருங்க. தண்ணியை ஊற்ற சொன்னாங்க, தண்ணியை ஊற்ற சொல்லுகிறார், ஊற்றுகிறாங்க. ஊற்றுன தண்ணியை கொண்டு போய் இருந்தாங்க திராட்சை ரசம்னு சொல்லி கொடுங்கன்னு சொல்லி இயேசு சொன்ன உடனே கொஞ்சம் கூட அவர்கள் யோசிக்கல. நாமளாக தான் என்ன செஞ்சிருப்போம்? அதில் நிறைய கேள்விகளை கேட்டிருப்போம். என்னது இது, இந்த மனுஷன் தண்ணியை ஊற்ற சொன்னார், அங்கே திராட்சை ரசம் வேணும்னு சொல்கிறோம், தண்ணியை ஊற்ற சொன்னார், தண்ணியை ஊற்றி இருக்கிறோம், ஊற்றுன தண்ணியை கொண்டு போய் இருந்தாங்க திராட்சை ரசம் கொடுக்க சொல்கிறாரு. குடிக்கிறவன் குடித்ததுக்கப்புறம் இது தண்ணின்னு தெரிஞ்சு நம்மளை என்ன செய்வான், ஏதாவது நம்மளை ஏதாவது தூசணமான வார்த்தைகளாலே அவர்கள் ஏதாவது சொல்லிவிடுவார்கள் சொல்லி பயப்படவே இல்லைங்க. நான் நினைக்கிறேன் அவர்கள் இயேசுவை குறித்து அறிந்திருப்பார்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். இயேசு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை அவர்கள் விசுவாசித்திருப்பார்கள். அது நிமித்தமாக தண்ணியால் நிரப்ப சொன்ன உடனே நிரப்பினாங்க. அந்த நிரப்பின தண்ணியை கொண்டு போய் பரிமாற சொல்லுகிற உடனே உடனடியாக செய்கிறார்கள். அன்பார்ந்த பிள்ளைகள், என்ன நடந்தது? அந்த இடத்துல அந்த தண்ணீராய் மாறின திராட்சை ரசத்தை ருசி பார்த்தவர் சொல்றாங்க, இவ்வளோ நல்ல ருசியுள்ள திராட்சை ரசத்தை இது வரைக்கும் எங்கேயா வச்சிருந்தீங்க என்று சொல்லி கேட்கிறேன். அன்பார்ந்த பிள்ளைகளே, நம்முடைய இயேசுவிலே குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே அவமானங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இயேசுவை அழைக்கிறவர்களாக இருக்கணும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் இயேசுவை நாம் முன்வைக்கிறவர்களாக இருக்கும். அந்த கானாவூர் கல்யாண வீட்டு அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய அவமானம் வர இருந்தது. அந்த அவமானத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினது யார்? இயேசு கிறிஸ்து. அவர்கள் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள், இயேசுவை விசுவாசித்தார்கள், இவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று விசுவாசித்தார்கள். அது நிமித்தமாக அவர்கள் வாழ்க்கையில் எந்த அவமானம் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் அவரை முன்பாக வைக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த குறைகள் வராதபடிக்கு அவர் பாதுகாக்கிறது. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. ஆண்டவரே, அப்பா, இயேசுவோட சீஷன் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் சொல்லி ஆண்டவர் நாங்கள் வாசிக்கிறோம். நீர் அங்கே இருந்தபடியினால
ஆண்டவரே, அவர்கள் உம்மை விசுவாசித்தபடினால அவர்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் நிறைவாக்கி, ஆண்டவரே, எங்கள் அருமையான சகோதர சகோதரின் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளும் இயேசுவின் நாமத்தினால நிறைவாகட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவரே உம்மை முன்பாக வைக்கிறவர்களாக, உம்மை முக்கியப்படுத்துகிறவர்களாக, ஆண்டவர் உம்மை விசுவாசிக்கிறவர்களாக நாங்கள் இருக்க, எங்கள் குறைவுகளை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீ நிறைவாக்குவதற்கு ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அப்பா உமக்கு முக்கியத்துவம் கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.